இப்போது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள், ராஜயோகம், பஞ்சமகாபுருஷ யோகம்னு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆட்சி உச்சம் பெற்று கஷ்டப்பட்டவங்களோட உதாரணத்துக்கு ஸ்ரீராமருடைய ஜாதகம். அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம். எங்கேயா போகிறோன்னா அந்த கடல் தண்ணி ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் தெளித்து விடுறது. அதை தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் நடக்கலை, கல்யாணம் ஆகலை, அதுவும் 90s கிட்ஸு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா? ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ, ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனதருமை குருநாத திருமிகு புதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி சின்ன சின்ன பரிகாரங்கள் பற்றி எப்படி இப்போ நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள், ராஜயோகம், பஞ்சமகாபுருஷ யோகம்னு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நிறைய ஜோதிட பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க, நம்ம நோட்டில் பார்த்துட்டு ஆட்சி உச்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி இருக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க, அப்படி இருக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்களான்னா இல்லை. இந்த மாதிரி கிரகங்கள் ஆட்சி உச்சம் இல்லாதவர்கள் கோடீஸ்வரர்களும் இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய தசாபுக்தி அக்ஷய லக்னம், இந்த ஏஎல்பி வயதோட்ட லக்னம் மாறும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது இல்லையா? இப்போ இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது பெருசாக வேலை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆட்சி உச்சம் இல்லாமல் ஆண்ட பரம்பரைகளும் உண்டு. ஆட்சி உச்சம் பெற்று கஷ்டப்பட்டவங்களோட உதாரணத்துக்கு ஸ்ரீராமருடைய ஜாதகம். அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், குரு உச்சம், செவ்வாய் உச்சம், சனி உச்சம், இத்தனை கிரகங்களும் உச்சம். சந்திரன் ஆட்சி, எவ்வளோ பவர். ஆனால் அவர் கஷ்டப்படலையா? அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ராமர் 14 வருடங்கள் நம்ம காரணங்கள் சொல்லலாம். இறைவன் மனிதனாக வந்தால் நமக்காக வாழ்ந்து, ஆமாம் கரெக்டு. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜாதகம் ஏன் கஷ்டப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர் வாழ்க்கை முழுதும் யோசிச்சு பாருங்கள். ராமருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான வாழ்க்கை தான். ஏகபத்னி விரதர், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு வாழ்ந்தவர். எத்தனை பிரச்சனைகள். சில ஆட்சி எனக்கு தான் ஆட்சி அப்படிங்கிறப்ப டபான்னு கவுத்து விட்ட மாதிரி ஆகுது இல்லையா? இல்லைன்னு ஆச்சு. சரி ஆட்சி தான் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலையாவது இருந்து போனோம். இல்லை நீ விட்டு வெளியே போகணும், காட்டுக்கு போகணுங்கிறாங்க. சரி காட்டுக்கு மனைவியோடு கிளம்பி போகிறாரு, கூட தம்பி வராரு. ஸோ அந்த அங்கே 14 வருஷங்கள் அந்த காட்டுக்குள்ளே எத்தனை கஷ்டங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சரித்திரங்கள், நட்புகள். அதாவது அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணிச்சுன்னா அந்த கஷ்டகாலங்களில் சப்போர்ட்டுக்கு உண்டான அந்த ஆட்களை கரெக்டாக அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அவர் கடக லக்ன ஜாதகம், அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் கெட்டு போயிருக்கணும், சனி கெட்டு போயிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஆட்சி உச்சம் பெற்றதுனால பிரச்சனையை கொடுத்தது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால்தான் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்ம குழந்தைகள் ஜாதகத்தில் எதுவுமே பலம் இல்லையே அப்படின்னு இல்லை. ஷட் பலம், இப்போ நம்ம அச்சய லக்ன பத்தத்தியில் கிரக பலம் இருக்குது, நட்சத்திர பலங்கள் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருந்துட்டாவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும், கண்டிப்பாக ஜெயிச்சுடுவீங்க அப்படின்னு. ஏன்னா இதுதான் இந்த ஒரு பதிவின் மூலிமா சொல்லக்கூடிய, எனக்கு ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, ஏஎல்பியில், அதனால் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இந்த லக்னம் மாறிட்டே இருக்குன்னா இந்த லக்னம் மாறுறப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நிரந்தரமான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அக்ஷய லக்ன பத்ததி சொல்லுது. ஸோ ரொம்ப குழப்பங்கள் இல்லாத ஒரு ஜோதிட முறையாக இருக்குது. இந்த ஜோதிட முறையை கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, அடுத்தது இன்னொரு விஷயம், கடல் நீரினுடைய பயன்கள். கடல் தண்ணிக்குள்ளே எல்லாம் நம்ம பிரபஞ்சமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அதனால் கடல் தண்ணிக்கு எப்போவுமே ஒரு பெரிய பவர் உண்டு. ஸோ எங்கேயா போகிறோன்னா அந்த கடல் தண்ணியை ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் தெளித்து விடுறது. அதை தெளித்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தெய்வ பலமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த தெய்வம், வராத தெய்வம் கூட வீட்டிற்கு வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு சொல்லுது. இன்னொரு இது, திருமணம் எல்லாருக்குமே பிரச்சனை. திருமணம் நடக்கலை, கல்யாணம் ஆகலை, அதுவும் 90s கிட்ஸு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா? அந்த சுக்கிரனோட என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள்.
சுக்கிரனை யாரோ ஒரு கிரகமாவது பார்த்துருக்கும் அல்லது சேர்ந்துருக்கும். இந்த சேர்ந்த கிரகம் உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க, அல்லது சுக்கிரன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்கார் அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 3ம் சேர்ந்துருக்குங்கிறப்ப ஒரு 100 கிராம் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் மொச்சை, 100 கிராம் நெல், 100 கிராம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொட்டணம் கட்டி ராத்திரி தலகாணி அடியில் வச்சுட்டு தூங்குங்க. எத்தனை நாள்? 100 நாட்கள் தூங்குங்க. 100 நாள் முடிஞ்ச பிறகு அதையெல்லாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்ந்து நம்ம கையாலேயே ஒரு பசுமாட்டுக்கு அந்த தானியத்தை கொடுங்க. சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைகூடி வரும் அப்படிங்கிறது இது ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் வலுப்படும், சுக்கிரனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப ஈஸியான சுலபமான ஒரு பரிகாரமாக இருக்குது. ஸோ இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி திருமணத்தடை நீங்குதல், அதேமாதிரி ஜோதிடம் படிக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். கடல் நீர்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன், வீட்டில் ஒரு சிறந்த வைப்ரேஷன் ஏற்படும் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.